நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் குதிக்கப் போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அவரது குடும்பத்தினர் அனைவரும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். அதையடுத்து அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களையும் சென்னைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். அவரது ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், ரசிகர்கள் அனைவரும் 5 நாட்கள் நேரில் வந்து தன்னை சந்திக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ரசிகர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். 5 நாட்கள் தனது தலைவரை காண்போம் என்கிற சந்தோஷத்தில் அவர்கள் சென்னைக்கு விரைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனை ஏற்படுமா என்கிற கோணத்தில் அரசியல் பார்வையாளர்கள் தங்களது பார்வையை திருப்பியுள்ளார்கள். ரஜினியின் அரசியல் முடிவு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரும்? இவர் மாநில அரசியலை விட்டுவிட்டு மத்திய அரசியலில் ஈடுபடுவார் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஏனென்றால் முக்கியமான நடிகர்கள் அனைவரும் எம்பியாக தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு செல்வதையே விரும்புகிறார்கள். அதே போன்றே நடிகர் ரஜினிகாந்தும் எம்பியாகி பார்லிமெண்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாக அவரது குடும்பத்தினரும் இதே கருத்தை தெரிவித்துள்ளதாக கூறுகிறார்கள். இதனால் தான் தனது ரசிகர்கள் அனைவரையும் சென்னைக்கு வந்து தன்னை சந்திக்கும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இதையடுத்து அவரது ரசிகர்கள் பெரும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ரஜினிகாந்த் எப்போது அரசியலில் ஈடுபடுவார், எப்போது அரசியல் கட்சி தொடங்குவார் என்று பல வருடங்களாக ஆவலுடன் காத்திருந்த அவர்களுக்கு தற்போது ஒரு இனிப்பான இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதனால் அவர்கள் சென்னையை நோக்கி அணி அணியாக திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 5 நாட்கள் தனது தலைவரை அவர்கள் காணப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். யார் யாருக்கெல்லாம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பது தெரியவில்லை. குறிப்பாக அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டும்தான் ரஜினிகாந்தை சந்திக்க முடியும் என்று அவரது தலைமை ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த சத்யநாராயணா அறிவித்துள்ளார். இதனால் தங்களது பழைய கார்டுகளை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். தொலைந்து போன கார்டுகளை தேடி எடுத்துக்கொண்டு ரஜினியை பார்ப்பதற்காக சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ரஜினி அரசியலில் குதித்தால் தற்போது இருக்கும் அதிமுக அரசு கூட கொஞ்சம் நடுங்க வேண்டியிருக்கும் என்கிறார்கள். ஏனென்றால் ரஜினிகாந்த் பிஜேபியில் இணைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன. மத்தியில் ஆளும் பிஜேபி அரசில் இவருக்கு மிக முக்கிய பங்கு தரப்பட இருப்பதாக கூறுகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் பிஜேபியில் சேர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்கிறார்கள். ஏனென்றால் பிஜேபியில் சேர்ந்தால்தான் தற்போது எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று அவரது குடும்பத்தினரே இந்த கருத்தை தெரிவித்துள்ளதால் அவர் பிஜேபியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. விரைவில் வெளியாகவிருக்கும் இவரது 2.0 என்கிற திரைப்படம், அந்த திரைப்படத்திற்காக இவர் விளம்பரம் செய்வது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். தனது ரசிகர்களை உசுப்பேற்றி விற்று அவர்கள் கொடி கட்டவும், பேனர் கட்டவும், கற்பூரம் கொளுத்தவும், பால் அபிஷேகம் செய்வதற்கும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளவே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். எது உண்மை என்பது விரைவில் தெரிந்துவிடும். ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடப் போகிறாரா அல்லது அவர் சினிமா வெளியீட்டிற்கான முன்னோட்டத்தை ரசிகர்கள் மத்தியில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறாரா, எந்த நாடகம் இது உண்மை என்பது விரைவில் தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.